வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. புனித அந்தோனியாரிடம் சலுகை அடைய மிகவும் வல்லமையுள்ள ஜெபம். புனித அந்தோனியார் கருத்தில் உள்ள குழந்தை இயேசுவிடம் நம் மன்றாட்டை எப்பொழுதும் மன்றாடி பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஜெபத்தை பாடலாகவும் நாம் பாடும்போது அதை நீங்கள் காதால் கேட்டு நம் மன்றாட்டை கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்போம். புனிதருக்குள் பெருந்தன்மையும் பேரன்பும் கொண்ட பரிசுத்த புனித அந்தோனியாரே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்திருந்த போது உம்மில் பற்றி எறிந்த தேவ அன்பிலும் நீர் கொண்டிருந்த பிரஸ்நேக பெருக்கத்திலும் உம்மிடத்தில் விளங்கின உன்னத புண்ணியங்களினாலும் மற்றவருக்கும் அளிக்க விடாத அரிய அற்புத வரங்களை பெற தகுதி பெற்றீர். உமது திருவாயினின்று உத்தரவு எப்போது புறப்படுவோம் என புதுமைகள் காத்து கொண்டிருந்தனவே. கஷ்டப்பட்டவர்கள் கேட்ட மாத்திரத்தில் உமது வாயை திறந்து பேசி உத்தரவை பிறப்பிக்க நீர் எப்போதும் தயாராயிருந்தீர். துன்ப துரிதங்களில் அகப்பட்டவர்கள் உம்மிடம் கேட்ட உருக்கமான மன்றாட்டுகளில் ஒன்றேனோ வீணானதில்லை. நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தீர். காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்தீர். சஞ்சலப்படுவோர்க்கு ஆறுதல் அளித்தீர். துயர மிகுதியினால் தயங்கி தத்தளித்த இருதயங்களின் கூக்குரல் உமக்கெட்டிய போது இறந்தவர்களையும் உயிர்ப்பித் தள்ளினீர். நீர் பூமியில் இருந்த போது துக்க துயரத்தினால் வருந்தி சேரும் விசுவாசிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டாமல் இருப்பதை விட வேறொன்றும் உமக்கு அசாத்தியமாயிருந்ததில்லை. இப்படிப்பட்ட எண்ணத்தினால் ஏவப்பட்டும் உமது பரிசுத்த வேண்டுதல் வல்லமையினால் தைரியம் கொண்டோம் உமது திருவுருவத்தின் முன் இதோ முழந்தாள் படியிட்டு அடியேனுக்கு அத்தாவசியமான இந்த உதவி சகாயத்தை முழு நம்பிக்கையுடன் உம்மிடம் இறந்து மன்றாடுகின்றேன். இங்கு உங்களுக்கு வேண்டிய உதவி சகாயத்தை நினைத்து மனதிலே அந்தோனியாரிடம் வாய்விட்டு சொல்ல முடியாமல் இருந்தாலும் மனதில் நினைத்து நாம் விண்ணப்பத்தை நினைவு கூறுவோம். இந்த என் மன்றாட்டை கேட்டருள்வதில் ஒரு புதுமை வேண்டுமானாலும் செய்வீராக. ஏனெனில் புதுமை செய்வது உமக்கு கடினமான காரியம் அல்லவே. நீர் கோடி அற்புதர் அல்லவோ. நீர் வாய் திறந்த உடனே மகத்தான புதுமைகள் பல நிகழ்ந்தது. இப்பூலகம் அறியாததோ. அன்பும் தயவும் பொருந்திய புனித அந்தோனியாரே, இரக்கம் நிறைந்த இருதயத்துடையான தேவரீர், உமது கரங்களில் வீற்றிருக்க பிரியம் கொண்ட குழந்தை இயேசுவின் திருச்செவியில் அடியேனது வேண்டுகோளை மெல்லென ஓதியருளும். உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் போதும். உடனே என் மன்றாட்டு எனக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் திருவுளம் பற்றி வீரானால் அடியேன் உமக்கு என்றென்றும் நன்றி இருந்தவர்களாயிருப்போமாமே. திருக்குழந்தை இயேசுவினால் மிகவும் நேசிக்கவும் மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோனியாரே, நான் இப்போது உம்மிடம் கேட்கிற மன்றாட்டை தயவுசெய்து எனக்கு அடைந்து தந்துள்ளோமே. வாக்கினாலும் செய்கினாலும் பெரும் வல்லமை உள்ள புனித அந்தோனியாரே, நான் இப்போது உம்மிடம் கேட்கிற மன்றாட்டை
தயை செய்து எனக்கு பெற்று தந்தருளோமாமே. உம்மை நோக்கி மன்றாடுகிறவர்கள் விஷயத்தில் எப்பொழுதும் கவனம் செலுத்துகிற புனித அந்தோணியாரே, நான் உம்மிடம் இப்பொழுது கேட்கிற மன்றாட்டு விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்தி அதை அடியேனுக்கு அடைந்து தந்தருள கிருபை கூர்ந்தருளுமாமே. தூய அந்தோணியாரிடம் நம் மன்றாட்டை நினைவூர்ந்து நம் வேண்டுதலை 9 செவ்வாய்க்கிழமை 13 செவ்வாய்க்கிழமை என்று நாம் இந்த ஜெபத்தை விடாமல் செய்து வருகிற போது நம் மன்றாட்டை நினைவூர்ந்து தூய அந்தோணியார் ஆண்டவரிடம் பரிந்து பேசி நம் காரியங்களை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள், ஜெபியுங்கள். இந்த பாடல் உங்களுக்கு ஜெபம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. க்ளோரி ஆஃப் காட் புதுச்சேரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.